ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வேறு நம்பரில் வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது பேசுனது சொல்லக்கூடாது. டிடிவி தினகரனால எனக்கு வேறு வழி இல்லை. அந்த நண்பரை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா அவர் நம்பிக்கையோடு என்கிட்ட பேசுனது. அவர் டிவிகேக்கு போகிறதுக்கு டிசைட் ஆகிட்டாருங்க, முடிவு பண்ணிட்டார். என்டிஏ கூட்டணி அவர் வந்து இந்த டிடிவி தினகரன் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தா நான் உடனே தூக்கு போட்டுக்குவேன் நான், அவர்லாம் போய் சேர முடியுமான்லாம் ஒரு நேரத்தில் பேசினார்ல. அந்த ஆதரவோடு நின்ன அந்த எஸ்கே காமராஜ் அங்கே இருக்கிறது வேணான்னு முடிவு பண்ணி டிவிகேவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி பேசின டைம் டியூரேஷன் தான் இது. அவருடைய என்ன நாளங்கள் அப்படி இருந்தது. இவரோட பயணிக்க விரும்பலை, இவரோட யாரும் பயணிக்கவே முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், டிடிவி தினகரனை எப்படி நீ வந்து சொன்ன, நீ வந்து எம்எல்ஏ வந்து காணாமல் போயிட்டார், ஃபோனே எடுக்கலைன்னு. இங்கே பாரு, நான் அடித்தேன், ஒன்றில் வந்து அவர் எடுக்கலை. முதல்ல என்கிட்ட பேசினார், அப்புறம் நேற்று ராத்திரி அடித்தேன், ரிங்கிங் சவுண்டோடு என்கிட்ட இருக்குது, அவர் ஃபோன் எடுக்கலை. இதுதான் உண்மை. அப்போ ஏன் நீ கவர்னர்கிட்ட போனேன்? சரி போனேன், ரைட். எங்கள் அப்பா குதிர்குழு இல்லைன்னு எப்படி மாட்டிக்கிட்டேன் தெரியுமா நீ? இப்போது தினகரன் எப்படி மாட்டிக்கிட்டுன்ற கதையை தமாஷை கேள்வி சொல்கிறேன். நான் போயிட்டு ஆட்சி அமைக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்க வேண்டும்னு ஒரு லெட்டர் எழுதி அதில் பாருங்கள் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி எஸ்கே காமராஜ் கையெழுத்து போட்டிருக்காரு. நீ காமிக்கிறேன் அந்த எஸ்கே காமராஜினுடைய கையெழுத்து சரியாக டேலி ஆகலை. அது நீ அடிச்சேன்னு தெரியாது, அதை ஃபேரன்சி லேபுக்கு அனுப்பிச்சா தான் புரியும். ரைட், அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அடுத்த முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துடுவார்னு? அதுக்கு அவர் ஏதோ காரணம் சொல்கிறாரு. அவர் சப்போஸ் ஆட்சி அமைக்காமல் போனால், நீ ஆட்சி அமைக்காமல் போனால் யார் ஆட்சிக்கு வரணும்? 69 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எதிர்கட்சிக்கு வரணும். அதுதானே ஜனநாயகம், டெமோக்ரஸி. நீ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நீ சேர்ந்திருக்க எடப்பாடி பழனிசாமி எப்படி உள்ள புந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார்? அப்போ டிவியில் வந்தது உண்மையா? பின்னிருந்து டிஎம்கே பேக்கப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அது இல்லைன்ட்டாரு முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லிடுச்சே.